திருமணம் சொர்க்கத்தில் வந்து நிச்சயம் செய்யப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வருது. நாம் செய்யக்கூடிய நல்லது அல்லது கெட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிறவிகளும் அமையுது. அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்மாவினுடைய பலன்களையும் நாம் வந்து அனுபவிக்கிற மாதிரி வருது. அதே மாதிரி தான் திருமண வாழ்க்கையும். நம்மளோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பிறக்கிற பொழுதே நிர்ணயம் செய்யப்படுது. நீங்கள் வந்து இதை நடைமுறையிலேயே பார்க்கலாம். எவ்வளவுதான் பணம் மூட்டை மூட்டையாக இருந்தாலும் சில பேருக்கு சீக்கிரமாக கல்யாணமே நடக்காது. பணமே இருக்காது அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உடனே திருமணம் அமைஞ்சிடும். அழகான மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அழகே இல்லாத மனைவி அமைகிறதும், அழகான பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பொருத்தமே இல்லாத மாப்பிள்ளை அமைகிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணமா இல்லை காதல் கல்யாணமா, இப்படி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பிறந்த நேரத்தையும் நாளையும் வச்சு நம்ம சரியாக கணிச்சோம் அப்படின்னாக்கா என்ன மாதிரியான திருமண வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். இந்த பந்தம் எப்படி ஏற்படும் அப்படின்னாக்கா 7ஆம் அதிபதியினுடைய தன்மையை பொறுத்தும், 7ஆம் அதிபதி இருக்கிற இடத்தை பொறுத்தும், குருவினுடைய பார்வையை பொறுத்தும் நம்ம கணிக்கணும். ரொம்ப ஏழையாக இருப்பான் பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு ஓஹோன்னு மாறி போயிடும். சில பேருக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான இருக்கும். சில பேருடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னாக்கா கல்யாணத்துக்கு அப்புறமா கணவன் மனைவி வந்து விவாகரத்து அப்படி இல்லைன்னா பிரிஞ்சு வாழற நிலைமையை கூட நம்ம பார்க்க முடியும். இதை வந்து நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். தலையெழுத்து அப்படின்னா என்னென்னா அப்படின்னா பிறக்கிற பொழுதே நம்மளுடைய வாழ்க்கை நிர்ணயம் செய்யப்படுது அப்படிங்கிறது அர்த்தம். வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நாம் வந்து எதிர்பார்க்காததாக இருக்கும். ஏழை குடும்பமாக இருக்கும். பிள்ளைங்களெல்லாம் தலையெடுத்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்ப நிலைமை வந்து ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்துடும். தோஷம் அப்படின்னா என்னென்னே தெரியாமல் ஏதோ ஜோசியர்கள் சொல்கிறத நம்பி தவறான முடிவுகளை எடுத்து சில நேரங்களில் நல்ல வாழ்க்கையை சில பேர் மிஸ் பண்ணுறாங்க. பொருத்தம் அப்படிங்கிறது 10 பொருத்தம் மட்டும் அப்படி இல்லைங்க. இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதப்பட்டிருக்கிற விதியை கிரகங்களுடைய அமைப்பை பார்த்து தான் முடிவு பண்ணணும். அதுதான் உண்மையான வாழ்க்கையாக இருக்கும். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மனசார பிடிச்சி போச்சுன்னா அது வசிய பொருத்தம் அப்படின்னு அர்த்தம். மூல நட்சத்திரம் ஆளை கொன்னுடும், ஆயில நட்சத்திரம் குடும்பத்தையே அழிச்சிடும், கேட்ட நட்சத்திரம் வந்து கேட்டவனையே சாக அடிச்சிடும். இதெல்லாம் சில பேர் சொல்லி வீணான கற்பனைக்கு ஆளாகிறாங்க. கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப பெண்ணுக்கு செவ்வாய் வந்து நல்லாவும், ஆணுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் நல்லாவும், 7ஆம் அதிபதி நல்ல நிலைமையிலும் குரு பார்வையோடும் அமைஞ்சதுன்னா அந்த திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை விட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 40 வயசு வரைக்கும் பொண்ணு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 3 நல்ல சந்தர்ப்பங்களில் வரும். நாம தான் வந்து அதை பயன்படுத்திக்கிடணும். ஒரு நல்ல கணவன் மனைவி அமைஞ்சா அதுதான் நமக்கு வந்து சொர்க்கம். உண்மையான சொர்க்கம்ங்கிறது அதுதான். ஒளிமயமான எதிர்காலம் அமைஞ்சு நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.